Part 1 video. So threading. So the threading நம்ம இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? So threading நூல் நார்மலா இப்படி இருக்கும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நூலை கட் பண்ணி போட்டுடுங்க. ஓகேவா? ஏன்னா நூலை கட் பண்ணி போட்டுட்டு நம்மளுடைய கடவாப்பல் இருக்கு இல்லையா? அந்த கடவாப்பல்ல ஒரு சைடு அதாவது நம்ம threading நூலை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாக்குல பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு உங்களுக்கு வந்து எந்த பக்கம் நல்லா ஸ்டிஃபாக உங்களால் அந்த நூலை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரைட் சைடு வேணால் ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டு ரைட் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகும். நூல் இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு வச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சிலருக்கு அருகிற மாதிரி ஃபீலாக இருக்கும், அருந்துட்டு வர மாதிரி நூல் அதாவது. ஓகேங்களா? இந்த சைடாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்க முடியும். நமக்கு ஆப்போசிட்டில் படுத்திருக்கவங்க கிட்ட நம்ம எடுக்கும்போது என்னென்னா நம்ம இந்த வேலை எடுக்கும்போது இந்த பல் சைடு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ கடவா சைடு வச்சுட்டு நூலை நல்லா ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. அதாவது இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அதாவது உங்களோட ஃபிங்கர் பக்கம் இந்த ஹேண்டை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் இழுக்கணும். ஆப்போசிட்டில் இழுத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் ஒரு எல் மாதிரி வருது இல்லையா? இந்த எல் மாதிரி வரும்போது இந்த கண்டு இருக்கிற கட்டை விரலை வச்சு இந்த நூலை நீங்கள் இப்படி இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதனால ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே நான் நூல் பிடிச்சிருக்கேன், இதிலேருந்து லைன்ஸ் இப்படி வருது. ஸோ இதை நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடும்போது வான்னு கூப்பிட்றோம் இல்லையா? அதே பேஸ் தான் இப்படி 5 times 1 2 3 4 5. ஸோ 5 times நம்ம சுற்றியாச்சு. 5 times சுற்றினதுக்கப்புறம் நூலை விட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைட்னஸ் மாறுனுச்சு அப்படின்னா நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணும்போது ஸ்கின்னை பிடிச்சி இழுத்துரும். ஸோ இந்த டைட்னஸ் மட்டும் உங்களுக்கு எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. அதே மாதிரி வாயில் வச்சுருக்க நூல் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸ் பண்ணி விடக்கூடாது. நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் நூல் இழுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா? இந்த வி ஷேப்பும் மாறவே கூடாது. நீங்கள் இந்த வி ஷேப் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்கிறனால கேமராவை காமிச்சு நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிறேன். ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்ம எடுக்கும்போது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இப்படி வச்சு எடுக்கும்போது உங்களோட கையும் மைல்டாக மூவ் ஆக வேண்டும், உங்களுடைய ஹெட்டும் லைட்டாக மூவ் ஆக வேண்டும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நார்மலான வே. ஓகேவா? நான் ஒன்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் த்ரெட் எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் எடுக்கிறேன். கடவாப்பல் இங்கே பாருங்கள், கடவாப்பல்ல வச்சுட்டேன். இதை இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வேலை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்கா இந்த கட்டை விரலில் வாயில் இருக்கிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு வந்து வாங்க வாங்க 5 times 2 3 4 5 times பண்ணியாச்சா? அதை அப்படியே இப்படி டவுன் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுடைய ஹெட்டு தான் ஷேக் ஆகணுமோ ஒழிய கையை இப்படி அழுத்தக்கூடாது. கையை இப்படி அழுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது த்ரெட் இருக்கு இல்லையா? த்ரெட்டோட மார்க் வந்து கஸ்டமர்கிட்ட பாருங்க இப்படி பண்ணும்போது த்ரெட்டோட மார்க் வந்து இப்படி அழுத்த ஓவர் ஆகும். அவங்களுக்கு என்னன்னா ஸ்கின் ஒரு சிலருக்கு பிடிச்சி இழுத்து வரும். அதாவது நீங்கள் இப்படி தான் வைக்கணும், இப்படி அழுத்தக்கூடாது. இந்த வேலை மட்டும்தான் நீங்கள் வச்சு எடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு எரியும், வலிக்கும். ஸோ அதுவே ஒரு மாதிரி என்ன ரெட்டிஷாக செகந்துடும், ஒரு சிலருக்கு ரேஷஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் வீடியோ ஒன்று தெளிவாக போஸ்ட் பண்ணுறேன். நான் கஸ்டமருக்கு பண்ணும்போது ஒரு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு வீடியோஸில் போய் லைக் கமெண்ட்ஸில் போய் ஷேர்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். Part 1 வீடியோ. ஸோ த்ரெட்டிங். ஸோ இந்த த்ரெட்டிங் நம்ம இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த்ரெட்டிங் நூல் நார்மலாக இப்படி இருக்கும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூலை கட் பண்ணி போட்டுடுங்க. ஓகேவா? ஏன்னா நூலை கட் பண்ணி போட்டுட்டு நம்மளுடைய கடவாப்பல் இருக்கு இல்லையா? அந்த கடவாப்பல்ல ஒரு சைடு அதாவது நம்ம த்ரெட்டிங் நூலை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாக்கில் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு உங்களுக்கு வந்து எந்த பக்கம் நல்லா ஸ்டிஃபாக உங்களால் அந்த நூலை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரைட் சைடு வேணால் ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டு ரைட் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகும். நூல் இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு வச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சிலருக்கு அருகிற மாதிரி ஃபீலாக இருக்கும், அருந்துட்டு வர மாதிரி நூல் அதாவது. ஓகேங்களா? இந்த சைடாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்க முடியும். நமக்கு ஆப்போசிட்டில் படுத்திருக்கவங்க கிட்ட நம்ம எடுக்கும்போது என்னென்னா நம்ம இந்த வேலை எடுக்கும்போது இந்த பல் சைடு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க? ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ கடவா சைடு வச்சுட்டு நூலை நல்லா ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. அதாவது
இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் இந்த பக்கம், அதாவது உங்களோட ஃபிங்கர் பக்கம் இந்த ஹேண்டை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் இழுக்கணும். ஆப்போசிட்டில் இழுத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், ஒரு எல் மாதிரி வருது இல்லையா, இந்த எல் மாதிரி வரும்போது இந்த கண்டு இருக்கிற கட்டை விரலை வச்சு இந்த நூலை நீங்கள் இப்படி இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதனால ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே நான் நூல் பிடிச்சிருக்கேன், இதுலேருந்து லைன்ஸ் இப்படி வருது. ஸோ இதை நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடும்போது வான்னு கூப்பிட்றோம் இல்லையா, அதே பேஸ் தான். இப்படி 5 டைம்ஸ், 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் நம்ம சுற்றியாச்சு. 5 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறம் நூலை விட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைட்னஸ் மாறுனுச்சு அப்படின்னா நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணும்போது ஸ்கின்னை பிடிச்சி இழுத்துரும். ஸோ இந்த டைட்னஸ் மட்டும் உங்களுக்கு எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. அதே மாதிரி வாயில் வச்சுருக்க நூல் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸ் பண்ணி விடக்கூடாது. நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் நூல் இழுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த வி ஷேப்பும் மாறவே கூடாது. நீங்கள் இந்த வி ஷேப் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்கிறனால கேமராவை காமிச்சு நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிறேன். ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்ம எடுக்கும்போது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இப்படி வச்சு எடுக்கும்போது உங்களோட கையும் மைல்டாக மூவ் ஆக வேண்டும், உங்களுடைய ஹெட்டும் லைட்டாக மூவ் ஆக வேண்டும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நார்மலான வே. ஓகேவா, நான் ஒன்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் த்ரெட் எடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் எடுக்கிறேன். கடவாப்பல் இங்கே பாருங்கள், கடவாப்பல்ல வச்சுட்டேன். இதை இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வேலை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கா இந்த கட்டை விரலில் வாயில் இருக்கிற நூலை கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு வந்து வாங்க வாங்க 5 டைம்ஸ் 2 3 4 5 டைம்ஸ் பண்ணியாச்சா, அதை அப்படியே இப்படி டவுன் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெட்டு தான் ஷேக் ஆகணுமோ இல்லையா, கையை இப்படி அழுத்தக்கூடாது. கையை இப்படி அழுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டோட மார்க் வந்து கஸ்டமர்கிட்ட பாருங்க இப்படி பண்ணும்போது த்ரெட்டோட மார்க் வந்து இப்படி அழுத்த ஓவர் ஆகும். அவங்களுக்கு என்னன்னா ஸ்கின் ஒரு சிலருக்கு பிடிச்சி இழுத்து வரும். அதாவது நீங்கள் இப்படி தான் வைக்கணும், இப்படி அழுத்தக்கூடாது. இந்த வேலை மட்டும்தான் நீங்கள் வச்சு எடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு எரியும், வலிக்கும். ஸோ அதுவே ஒரு மாதிரி என்ன ரெட்டிஷாக சேர்க்குறது, ஒரு சிலருக்கு ரேஷஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் வீடியோ ஒன்று தெளிவாக போஸ்ட் பண்ணுறேன். நான் கஸ்டமருக்கு பண்ணும்போது ஒரு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு வீடியோஸில் போய் கமெண்ட்ஸில் போய் ஷேர்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.